ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம கிரேட் கிங்டமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன் பீஸில் இன்னமும் மிஸ்ட்ரியாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தில் இந்த கிரேட் கிங்டமும் ஒன்று. 800 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிங்டம் இருந்ததாக சொல்லப்படுது. ஆனால் இப்போதைக்கு இந்த கிங்டமை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. இந்த கிங்டம் எப்படி அழிஞ்சுது, எதுக்காக அழிக்கப்படுது அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு பர்சனை தான் இதுவரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிரேட் கிங்டம்லேருந்து. அது வேற யாரும் இல்லை, ஜாய் பாய். ஈவன் நமக்கு ஜாய் பாயோட இன்ஃபர்மேஷன் கூட ப்ராப்பராக தெரியாது. வேர்ல்டு கவர்மெண்டால் இது எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு. இது எதுக்காக மறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். கிரேட் கிங்டம் 800 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ப்ரௌடான, பவர்ஃபுல்லான ஒரு கிங்டமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேட் கிங்டமை பற்றின ஹிஸ்ட்ரி, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. இது இன்னுமே சீக்ரெட்டாக தான் இருக்குது. இதை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா 20 கிங்டம்ஸ். இப்போ வந்து அதை வேர்ல்டு கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை பண்ணது அப்போ இருந்த ஒரு 20 நாடுகள் சேர்ந்து ஒன்றா கூடி இந்த கிரேட் கிங்டமை தோக்கடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த 20 கிங்டமும் சேர்ந்து வேர்ல்டு கவர்மெண்ட்டாக மாறியிருக்கு. இது எல்லாமே 800 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதுவும் ஜாய் பாய் இருந்த அந்த டைம் லைனில். இந்த கிரேட் கிங்டம் அப்போவே ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் டெக்னாலஜிக்கலாக ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதை டாக்டர் வேகப்பங்கே சொல்லியிருப்பார். நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற டெக்னாலஜியை விட கிரேட் கிங்டம் அப்போவே அட்வான்ஸ் லெவலான டெக்னாலஜியெல்லாம் வச்சுருந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து பீப்புள்ஸ் ரொம்பவே நாலேஜபுளான பர்சன்ஸாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வேகப்பம் கூட மென்ஷன் பண்ணியிருப்பார். அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் எமத் கூட பார்த்துக்கலாம். அவ்வளோ பெரிய ஒரு ரோபோட்டை அந்த டெக்னாலஜியோட அந்த காலத்திலே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வேகப்பங்கால கூட அதை வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண முடிஞ்சிருக்காது. ஸோ அதுலேருந்தே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு நாலேஜபுளான பர்சன்ஸ்னு. உலகத்திலே ரொம்ப டேஞ்சரஸான வெப்பன்ஸ், ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸை கிரியேட் பண்ணதும் இவங்க தான். 3 ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸையும் இவங்க தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும் அவங்க டெக்னாலஜின்னு. இருந்தாலும் அவங்கனால அவங்க கண்ட்ரியை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. இதுக்கான பதில் போக போக ஜாய் பாயோட ஹிஸ்ட்ரி வரும்போது தான் நமக்கு தெரியும். இந்த 20 கிங்டமும் சேர்ந்து நம்மளை அழிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச இந்த கிரேட் கிங்டம் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் மொத்தமாக அழியக்கூடாது, ஹிஸ்ட்ரியிலேருந்து எரேஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காகவே போன கிளிப்ஸில் அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனும் ஏன்ஷியன்ட் வெப்பனை பற்றின இன்ஃபர்மேஷனும் எல்லாத்தையுமே அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக எந்த எழுத்து வடிவத்தில்னா கொசோக்கி ஃபேமிலியால் மட்டுமே படிக்கக்கூடிய எழுத்து வடிவத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்கள தவிர வேறு யாராலையும் அந்த போன கிளிப்ஸை படிக்க முடியாது, அந்த ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸையும் தப்பாக யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால. அதுவும் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருது. ஸோ யாராச்சும் போன கிளிப்ஸை பற்றின ரிசர்ச் பண்ணாலோ இல்லை அந்த லாங்குவேஜ் படிக்க தெரிஞ்சாலோ வேர்ல்டு கவர்மெண்ட் அவங்கள அழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் நமக்கு நிக்கோ ராபினோட ஸ்டோரியே தெரியும். ஒகாரா வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸை பற்றியும் இந்த போனகிளிப்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டதுனால வேர்ல்டு கவர்மெண்ட் வந்து அந்த இடத்தையே அழிச்சிருவாங்க. அந்த லைப்ரரியை மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து தப்பிச்ச ஒரே ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோ ராமன் தான். அதுவும் அவளுக்கும் பவுண்ட்ரி அதிகமாக செட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் 9 இயர்ஸ் ஓல்டு சைல்டாக இருந்தாலும். ஏன்னா அவளுக்கு அந்த போனகிளிப்ஸ் லாங்குவேஜ் படிக்க தெரியுங்கிற ஒரே காரணத்தினால. இதெல்லாம் தெரிஞ்சனால தான் அந்த ஒகாரா இந்த இடத்தையே மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த போனகிளிப்ஸை பற்றி யார் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணாலும், ஒயிட் செஞ்சுரியை பற்றி யார் இன்ஃபர்மேஷன் ட்ரை பண்ணாலும் அவங்கள வேர்ல்டு கவர்மெண்ட் அழிச்சிருது. ஸோ ஒரு வழியாக எப்படியோ கோல்ட்ரி ரோஜர் இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காட்டியிருப்பாங்க. கடைசியாக மென்ஷன் பண்ண அந்த லாஃப்டேலும் அவர் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தான் அது என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாது. ஆனால் அங்கே ஒரு ட்ரெஷர் இருக்குது. அதான் ஒன் பீஸ். ப்ராபப்ளி ஜாய் பாயோட ட்ரெஷர். ஜாய் பாய் கடைசியாக இருந்த இடம் அந்த லாஃப்டேல் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்குமே தெரியாது அந்த ஒன் பீஸில் என்ன இருக்குது. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணணுன்னா ஒன் பீஸை ஃபைன் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஏன்னா கோல்ட்ரி ராஜர் அந்த இடத்துல சொல்லியிருப்பார் என்னென்னா, நானும் ஜாய் பாயோட காலத்திலே இருந்திருக்கணும், அவங்க கூடயே வாழ்ந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நான் இப்போ கொஞ்சம் முன்னாடியே பிறந்துட்டேன், எனக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் தான் ஜாய் பாயோட வில்ல வந்து நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியும்னா, நம்ம லூஃபி தான் பெரிய லெவலில் எதையும் அச்சீவ் பண்ண போகிறாங்க. இவங்க மூலியமா தான் அந்த வாய்ட் செஞ்சுரியை பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்க போகுது. 800 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய போகுது. இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஜாய் பாயை பற்றி ரிவீல் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நமக்கு இந்த கிரேட் கிங்டமை பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துட்டேன். ஒயிட் செஞ்சுரியை பற்றி இவ்வளோ தான் இருக்குது இன்ஃபர்மேஷனும். கிரேட் கிங்டம் பற்றி இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஏதாச்சும் அப்டேட் வந்தால் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இனி வரப்போகிற வீடியோவில் ஒவ்வொரு டெவில் ஃப்ரூட்டை பற்றின இன்ஃபர்மேஷனும், ஒவ்வொரு டெவில் ஃப்ரூட் யூசர் இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.